ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழனி முருகன் கோயிலை போய் தரிசிச்சுட்டு வந்துடலாங்களா? இது பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி முருகன் கோயில் போகிற பாதை. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நீங்கள் தெற்கு சைடு பார்த்தீங்கன்னாவே பழனி முருகன் கோயில் நல்லா தெரியும். குதிரை வண்டி இந்த இடத்துல கிடைக்கும். இங்கே குதிரை வண்டியில் போகணுன்றவங்க இங்கனக்குள்ளேயே வண்டி பிடிச்சிக்கோங்க. இந்த கோயிலை நோக்கி இப்படி நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இந்த பாதை. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் இங்கேருந்து பார்த்தாவே பழனி மலையோட வியூ நல்லாவே தெரியும். அப்படியே அந்த பாதையில் போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே ரைட் சைடில் உங்களுக்கு வையாபுரி குளம் வரும். அந்த குளத்துக்கிட்ட 2 பிரிவாக பிரியும். இந்த சைடு போகிறது வந்து இப்போ நம்ம போகிறது பழனி அடிவாரத்துக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. இந்த சைடு போனால் தான் அறுபடை வீட்டில் ஒன்றா ஆவினன்குடியும் இருக்குது. அந்த ரோட் எடுத்துருந்தீங்கன்னாக்கும் டைரெக்டாக அடிவாரத்துக்கு போயிடும். போகிற வழியிலெல்லாம் ஒவ்வொரு கடையிலையும் கூப்பிடுவாங்க, காசு கொடுத்து செப்பலை பார்த்துக்குறோன்னு. யாரும் கடவுளை பார்க்க வந்த இடத்துல இவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. இப்போ நீங்கள் இங்கே போகிற வழியில் போகிற வழியிலே ரைட் சைடில் மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது, அதையும் காட்டுறேன். லெஃப்ட் சைடில் வந்து அந்த சரவண பொகின்ற மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதுதான் அந்த சரவண பொய்கை. மொட்டை அடிச்சுட்டு இங்கே குளிச்சுக்கலாம். இதோட ரைட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் கோயிலோட அந்த மொட்டை அடிக்கிற இடம். இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி கந்தவிலாஸ்னு கடை இருக்கும், அதை நோக்கி இப்படி பின்னாடியே போனீங்கன்னா நம்ம ரைட் சைடு தெரிகிற கோயில் மதில் வந்து அறுபடை வீட்டில் ஒன்றான திரு ஆவினன்குடி. இதுதான் அது. இதுக்கு இந்த சைடு தெற்கு பார்த்து ஒரு வாசல் இருக்குது. இது வழியாக உள்ளே என்ட்ராகி உள்ளே போய் நம்ம சாமியை தரிசிச்சுக்கலாம். இதிலிருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்திங்கனாக்கும் பழனி முருகன் பால தண்டாயுதபாணி கோயிலுக்கு போகிற வழி. இதுதான் அந்த பாத்து. இங்கேயும் அந்த மாதிரி கோயிலில் கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே கொண்டு வந்து செப்பலை விடுங்க, இங்கே பேக்கை வச்சுக்கோங்கன்னு. இது பாத விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை சாமியை கும்பிட்டு இங்கேயும் நிறைய ஃப்ராட் பண்ணுவாங்க. சின்ன ஈட்டி மாதிரி கொடுப்பாங்க, திருநீர் மாலை போட்டு உரையன்னுவாங்க. நீங்கள் அதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. இது வந்து அதுக்கு முன்னாடியே இருக்க அம்மன் மீனாட்சி சொக்கநாதரோட கோவில். இது கோயிலில் இருக்க அந்த போகரோட சிஷியர் புனிப்பாணி சித்தரோட சமாதி. இங்கனக்குள்ளே செப்பல் வைக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறது. இப்போ நம்ம மொபைலில் மேலே நாட் அலவுடு. அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து மொபைலையும் செப்பல் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும்.